அம்மா நான் சொல்றத கேட்டா மட்டும் போதும். நம்ம வீட்ல இருந்து அவளை அனுப்பிடுங்க. அந்த ஒரு வார்த்தை சரோஜாவோட இதயத்தை கிழிச்சது. பேசினது சரோஜாவோட சொந்த மகன் விஜய். அவன் கையில ஃபோனு, வெளிநாட்டுல இருந்து வீடியோ கால். ஸ்க்ரீன்ல அவன் முகம் கோபத்துல எரிமலையா வெடிச்சது. அம்மா நான் இவ்வளவு நாள் அவளை நம்பினேம்மா, ஆனா அவ என்னை ஏமாத்திட்டான்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சொன்னான். சரோஜா அம்மா அதிர்ச்சியில நின்றாங்க. சமையலறையில கண்ணீரை அடக்கிட்டு நின்றது சரோஜாவோட மருமகள் ஆனந்தி. 3 வருடம் முன்பு விஜய் வெளிநாடு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஆனந்தியோட கல்யாணம் நடந்துச்சு. அந்த வீட்டில் எல்லாருக்கும் ஆனந்தியை ரொம்ப பிடிச்சிருச்சு. அமைதியான பொண்ணு, சண்டை போட தெரியாது, அதிகாலையிலே எழுந்து வீடு முழுக்க வேலை பார்த்துக்குவா. மாமியார் சரோஜாவுக்கு சுகர் டேப்லெட்டு நேரத்துக்கு கொடுப்பா. அத்தை நீங்க உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவா. சில மாதங்களிலேயே சரோஜா அம்மாவுக்கு ஆனந்தி மருமகளா இல்லை, மகளா மாறிட்டா. ஆனா அந்த வீட்டில் இன்னொருத்தி மட்டும் இதெல்லாம் அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருந்தா. விஜயோட அத்தை பொண்ணு ரம்யா. சிறு வயதிலிருந்தே ரம்யாவை தான் விஜய்க்கு கல்யாணம் பண்ணுவோம்னு குடும்பத்துக்குள்ள பேசிக்கிடுவாங்க. ரம்யாவும் அதையே நம்பி வளர்ந்தா. ஆனா விஜய் ஆனந்திய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த நாள் முதல் ரம்யாவோட நடவடிக்கை மாறிடுச்சு. வெளியில சிரிப்பா பேசினாலும் உள்ளுக்குள்ள ஆனந்திய வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். கடந்த மாதம் விஜய் வெளிநாடு வேலைக்கு போன பிறகு ரம்யா தினமும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சா. அத்தை நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டான்னு பாசமா பேசுவா. ஆனா அவள் கண்கள் மட்டும் எப்போதும் ஆனந்திய கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் மாலை வேளையில ஆனந்தி மொட்டை மாடியில ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறைஞ்சு நின்ற ரம்யா அதை மறைமுகமா வீடியோ எடுத்தா. அடுத்த நாள் விஜய்க்கு வேற ஒரு நம்பர்ல இருந்து ஃபோட்டோஸ்லாம் போச்சு. ஆனந்தி மொட்டை மாடியில் யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், சிரிச்சு பேசினது, செல்ஃபி கேமராவில் தன்னைத்தானே ஃபோட்டோ எடுத்தது, அதுக்கு கீழே ஒரு மெசேஜ்: உன் மனைவி நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவளுக்கு வேறு ஒரு ஆண் நபருடன் கள்ள தொடர்பு உள்ளது என்று அந்த ஒரு மெசேஜ் விஜயோட மனசுல விஷம் மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனந்தி கால் பண்ணாலும் சுருக்கமாக பேச ஆரம்பிச்சான். நான் பிஸியாக இருக்கேன், ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு, அப்புறம் கால் பண்ணுறேன். அந்த இடைவெளி ஆனந்திக்கு கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அத்தைன்னு ஒரு நாள் மாமியார் சரோஜாவோட அழுதாங்க. சரோஜாவுக்கு கூட ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. ஆனால் உண்மை இவ்வளவு மோசமாக இருக்குன்னு யாருமே நினைக்கல. அந்த நாள் இரவு விஜய் சடனாக வீடியோ கால் பண்ணான். அப்போதான், அம்மா நான் சொல்கிறத கேட்டால் மட்டும் போதும், நம்ம வீட்டில் இருந்து அவளை அனுப்பிடுங்க. அந்த வார்த்தை கேட்டதும் ஆனந்தியோட கையில் இருந்த அவங்க கல்யாண ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. விஜய்னு அழுதுகிட்டே பேச முயற்சி பண்ணான். ஆனால் அவன் கால் கட் பண்ணிட்டான். அந்த இரவு ஆனந்தி முழு இரவுமே தூங்கலை. என் கணவர் கூட என்னை நம்பலையான்னு தலையணையை கட்டி பிடிச்சி அழுதா. மறுநாள் காலை வீட்டு வாசல்ல சூட்கேஸ் இருந்துச்சு. சரோஜா அம்மா அதை பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஆனந்தி அமைதியா நின்றா. அத்தை நான் போயிடுறேன்னு சொன்னா. எங்க போறேன்னு சரோஜா அம்மா பதறினாங்க. நான் இந்த வீட்டில் இருந்தா உங்க பையனுக்கு நிம்மதி இல்லை போல அத்தை. அந்த நொடி சரோஜாவுக்கு கண்களில் கண்ணீர் தேங்கியது. மாமியார் சரோஜா சொல்லியும் ஆனந்தி கிளம்பிட்டா. ஆனா அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து ரம்யா வெளியே வந்தா. அவ முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. அந்த சிரிப்பை பார்த்த நொடியே சரோஜா அம்மாவுக்கு எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிச்சிச்சு. ரம்யா நீ என்ன பண்ணிருக்கேன்னு சரோஜா மெதுவா கேட்டாங்க. ரம்யா உடனே திடுக்கிட்டா. என்ன அத்தைன்னு சாதாரணமா நடிக்க முயற்சி பண்ணா. ஆனா சரோஜாவோட கண்கள் அந்த நாள் முதல் முறையா கோபத்துல எரிஞ்சது. ஆனந்தி வெளியே போறதுல உனக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷம்னு கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டதும் ரம்யா சில நொடிகள் அமைதியா நின்னா. பிறகு மெதுவா சிரிச்சா. ஏன்னா அந்த இடம் எனக்கு சேர்ந்தது அத்தைன்னு சொன்னா. சரோஜாவுக்கு உடம்பே நடுங்கிருச்சு. என்ன பேசுறேன்னு அதிர்ச்சியா கேட்டாங்க. ரம்யா கண்ணீர் கலந்த கோபத்துல பேச ஆரம்பிச்சா. சின்ன வயசுலேருந்தே விஜய் எனக்கு தான் என்று எல்லாரும் சொல்லலையா, நானும் நம்பி வளரலையா? ஆனா ஒரு நாள் திடீர்னு இந்த ஆனந்தியை கூட்டிக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்ப நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா அத்தை? சரோஜாவுக்கு வார்த்தையே வரல. அதுக்காக இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவியான்னு சரோஜா அம்மா கேட்டாங்க. ரம்யா முகத்தை திருப்பிக்கிட்டா. நான் பொய் ஒன்றும் சொல்லல அத்தை, நான் ஜஸ்ட் ஆனந்தி மேல சந்தேகம் வர மாதிரி தான் பண்ணேன். உங்க பையன் விஜய் தானே அவளை நம்பலைன்னு சொன்னான். அந்த நொடி சரோஜா அம்மாவுக்கு தன்னோட மகன் மேலதான் ரொம்ப கோவம் அதிகமா வந்துச்சு. ஒரு போட்டோ பார்த்துட்டு 3 வருஷமா கூட வாழ்ந்த மனைவிய சந்தேகப்பட்டானா அந்த பாவின்னு அந்த இரவு முழுக்க சரோஜாவால தூங்கவே முடியல. ஆனந்தி ரூம் காலியா இருந்துச்சு.
ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இன்னும் அவளோட குங்குமம், ஹேர் கிளிப்பு, சேலை எல்லாமே இருந்துச்சு. அத்தை காஃபின்னு தினமும் சிரிச்ச முகத்தோட சரோஜாவுக்கு கண் முன்னாடி வந்துச்சு. மறுநாள் காலையில் சரோஜா நேராக பஸ் ஸ்டாண்டு போனாங்க. ஆனந்தி அங்கே ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தாங்க. கண்ணெல்லாம் அழுது வீங்கிருச்சு. சரோஜாவை பார்த்ததும் உடனே எழுந்து நின்னாங்க. அத்தேன்னு அழுதா. சரோஜா அவளோட கையை பிடிச்சாங்க. இந்த வீட்டை விட்டு போகிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலம்மான்னு சொன்னாங்க. ஆனந்தி கதறி அழ ஆரம்பிச்சா. ஆனால் விஜய்னு பேச ஆரம்பிக்கல சரோஜா உடனே நிறுத்திட்டாங்க. என் மகன் பண்ணது தப்பு. ஆனால் அவன் செய்த தப்புக்கு நீ ஏன் தண்டனை அனுபவிக்க கூடாது. அந்த நொடி ஆனந்தி உடைந்து அழுதாங்க. ஏன்னா புகுந்த வீட்டில் குறைஞ்சது ஒருத்தராவது தன்னை நம்புறாங்கன்னு அவளுக்கு தோணுச்சு. அதே இரவு வெளிநாட்டில் விஜய்க்கும் தூக்கமே வரல. ஆனந்தி உண்மையிலே தப்பா நடந்துக்கிட்டாளான்னு அவன் மனசுக்குள்ள குழப்பமாவே இருந்துச்சு. ஏன்னா ஆனந்தி மேல அவனுக்கு இருந்த நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் உடையலை. அதனால அவன் உடனே தன் வீட்டில் பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ண ஆரம்பித்தான். வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த வீட்டோட சிசிடிவி விஜயோட மொபைலுக்கு கனெக்ட் ஆகி இருந்துச்சு. மொட்டை மாடி வீடியோ ஃபுட்டேஜை ரீவைண்ட் பண்ணி பார்த்தப்ப ஆனந்தி ஃபோன் பேசிக்கிட்டு நின்னது தெரிஞ்சிச்சு. ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலே பின்னாடி மறைஞ்சு நின்ற ரம்யா ஆனந்தியை ஃபோட்டோ எடுக்கிறது கிளியராக ரெக்கார்ட் ஆகி இருந்துச்சு. அந்த நொடி விஜயோட மூச்சு நின்ற மாதிரி இருந்துச்சு. ரம்யாவான்னு அவன் அதிர்ச்சியோட எழுந்து நின்னான். அந்த வீடியோ பார்த்த நொடி விஜயோட கையில் இருந்த ஃபோன் கீழே விழுந்துருச்சு. ஆனந்தின்னு அவன் உதடு நடுங்கிருச்சு. அந்த ஒரு நொடி விஜய்க்கு தன்னோட தவறு எவ்வளவு பெரியதுன்னு புரிஞ்சிச்சு. 3 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோக்காக அவளை சந்தேகப்பட்டுட்டேனேன்னு அவனுக்கே அவன் மேலே வெறுப்பு வந்துச்சு. உடனே ஆனந்திக்கு கால் பண்ணான். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதுன்னு வந்துச்சு. மீண்டும் கால், மீண்டும் சுவிட்ச் ஆஃப்டு. அந்த இரவு முழுக்க விஜய்க்கு தூக்கமே வரல. ஆனந்தி அழுத முகா, விஜய்னு கண்ணீர் கலந்த குரல் எல்லாமே அவன் காதில் திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மறுநாள் காலையில் அவன் அவசரமாக லீவ் போட்டுட்டு உடனே இந்தியா கிளம்பிட்டான். ஃப்ளைட்டில் கூட அவனால் அமைதியாக உட்கார முடியலை. விண்டோ சைடில் உட்காந்து வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தான். அவள் இப்போ எங்கே இருப்பா, சாப்பிட்ருப்பாளா, அழுதுகிட்டே இருப்பாளா? குற்ற உணர்ச்சி அவனை உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்தியா வந்ததும் நேராக வீட்டுக்கு தான் வந்தான். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் ஃபஸ்ட்டு அவன் பார்த்தது ஆனந்தியோட செருப்பு வாசலில் இன்னும் இருந்துச்சு. அந்த நொடி அவன் கண்கள் கலங்கிருச்சு. அம்மானு அழைத்தான். சரோஜா வெளியே வந்தாங்க. அவங்க முகத்தில் கோபமும் வேதனையும் கலந்துருச்சு. அம்மா, ஆனந்தி எங்கன்னு பதறி கேட்டான். சரோஜா சில நொடிகள் அமைதியாக பார்த்தாங்க. பிறகு மெதுவாக கேட்டாங்க, இப்போதாவது உன் மனைவியை நம்புறியா? அந்த கேள்வி விஜய தலைகுனிய வச்சிருச்சு. அம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். சரோஜாவோட கண்களும் கலங்கிருச்சு. ஒரு பொண்ணுக்கு கணவன் நம்பிக்கை இல்லைன்னா உயிரோட இருந்தாலும் அவள் உள்ளுக்குள்ளே செத்த மாதிரி தான்னு சொன்னாங்க. விஜய் உடனே வெளியே ஓடினான். பஸ் ஸ்டாண்டு, ஆனந்தியோட அம்மா வீடு, ரிலேட்டிவ் வீடு எங்கெல்லாமோ தேடினான். ஆனால் ஆனந்தி கிடைக்கவே இல்லை. அந்த இரவு வீட்டுக்கு திரும்பிய விஜய் ஆனந்தியோட ரூமுக்குள்ளே போனான். பெட்டு மேலே ஒரு டைரி இருந்துச்சு. அதில் முதல் பக்கத்தில் விஜய்க்கு அவன் கை நடுங்கிட்டே அதை திறந்தான். உள்ள ஆனந்தியோட கையெழுத்து. நீ என்ன சந்தேகப்படுவ, நம்ப மாட்டேன்னு நான் கனவுல கூட நினைக்கல விஜய். வேற யார் என்னை தவறாக நினைத்தானோ என் கணவர் மட்டும் என்னை நம்புவாருன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ என்னை சந்தேகப்பட்ட நொடி நாம் வாழ்ந்த வாழ்க்கையே பொய்யா தோணுச்சு. அந்த வரிகளை படித்த நொடி விஜய் கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். ஆனந்தி, மன்னிச்சிடுன்னு டைரியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதான். அப்போதான் டைரிக்குள்ளே இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரிசிப்ட் கீழே விழுந்துச்சு. விஜய் அதை எடுத்து பார்த்தான். அதில் டேட் 2 வாரம் முன்னாடி கீழே ஒரு லைன், ப்ரெக்னென்சி ஸ்கேன். அந்த வார்த்தையை பார்த்த நொடி விஜயோட மூச்சே நின்ற மாதிரி இருந்துச்சு. அவன் கைகள் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ரிசிப்டை திரும்பி பார்த்தான். பேஷண்ட் நேம் ஆனந்தி விஜய், 4 வாரம் கர்ப்பம். அவன் கண்களில் கண்ணீர் நிரம்பிடுச்சு. ஆனந்தி, நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்லையான்னு உடைந்து அழுதான். அந்த நொடி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. 2 வாரம் முன்னாடி ஆனந்தி கால் பண்ணி, விஜய் உன்னிடம் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு. ஆனால் அப்போ அவன் மீட்டிங்கில் பிஸின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டான். அதைத்தான் சொல்ல வந்தாளா? அந்த நினைவு அவனை உள்ளுக்குள் நசுக்க ஆரம்பிச்சிச்சு. மறுநாள் காலை விஜய் நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனான்.
ரிசப்ஷன்ல ஆனந்தியோட டீட்டெயில்ஸ் கேட்டான். ஃபர்ஸ்ட் சொல்ல மறுத்தாங்க. ஆனா அவன் கண்ணீர் கலந்த குரலில் அவன் என் ஒய்ஃப், தயவு செய்து சொல்லுங்கன்னு கேட்டதும் ஒரு நர்ஸுக்கு பாவமா இருந்துச்சு. நேத்து நைட்டு செக்கப்புக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. விஜய் உடனே பதறினான். இப்ப எங்க இருக்காங்கன்னு கேட்டான். நர்ஸு சில நொடிகள் அமைதியா இருந்தாங்க. அவங்க தனியா இல்லைன்னு சொன்னாங்க. விஜயோட ஹார்ட் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட அம்மா கூட இருந்தாங்க, ஆனா ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்கன்னு நர்ஸு சொன்னாங்க. அந்த வார்த்தை கேட்டதும் விஜய்க்கு கில்ட் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஒரு பிரெக்னென்டான பொண்ணை நான் என்ன நிலைக்கு கொண்டு வந்துட்டேன்னு அவன் தன்னையே வெறுத்துக்கிட்டான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் ஆனந்தியோட அம்மா வீட்டுக்கு போனான். வாசல் கதவு பாதியா திறந்திருந்துச்சு. உள்ள இருந்து ஆனந்தியோட அழுக குரல் கேட்டுச்சு. அம்மா, அவர் என்ன ஒரு நாளாவது நம்பினார் அம்மா. அந்த வார்த்தை விஜயோட ஹார்ட்டை கிழிச்சது. மெதுவா உள்ளே நுழைந்தான். ஆனந்தி சோபால உட்காந்துட்டு இருந்தான். முகம் சோர்ந்து போயிருந்துச்சு. கண்ணெல்லாம் அழுதி வீங்கிருச்சு. அவனை பார்த்த நொடி ஆனந்தி அதிர்ச்சி ஆயிட்டா. உடனே முகத்தையும் திருப்பிக்கிட்டா. விஜய் மெதுவா அவள் அருகே நடந்தான். ஆனந்தின்னு அழைத்தான். ஆனா அவள் பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிடுன்னு விஜய் அழ ஆரம்பிச்சிட்டான். ஒரே ஒரு ஃபோட்டோக்காக உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், ஆனால் நீ என் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருந்த. அந்த வார்த்தையை கேட்டதும் ஆனந்தியோட கண்களில் கண்ணீர் வலிய ஆரம்பிச்சிச்சு. விஜய், இந்த உலகத்தில் யார் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நீ மட்டும் என்னை நம்புவேன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீயே அப்படின்னு சொன்னோன்னா விஜய் அவள் காலடியில் உட்கார்ந்தான். நான் ஒரு உண்மையான கணவனா தோத்து போயிட்டேன் ஆனந்தின்னு கதறினான். அந்த நொடி ஆனந்தியோட அம்மா கூட அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரூம் முழுக்க ஒரு கனமான அமைதி. சில நிமிஷம் கழிச்சு ஆனந்தி மெதுவா விஜயை பார்த்தா. ஒரு பெண்ணுக்கு கணவன் நம்பிக்கை தான் பெரிய பாதுகாப்பு விஜய். அது உடைஞ்சா அவள் மனசும் உடைஞ்சிடும். விஜய் தலை குனிஞ்சு அழுதான். இனிமேல் உன் கண்ணீருக்கு காரணமா நான் இருக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனந்தி அமைதியா கண்ணீரை தொடச்சா. அடுத்த நொடி அவள் மெதுவா தன்னோட கைய விஜயோட கையில் வைத்தா. அந்த டச் விஜய்க்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, கணவன் மனைவியா வாழ்கிறவங்க சுற்றி இருக்க யார் வேண்டுமானாலும் சந்தேகப்படலாம், தவறா புரிந்து கொள்ளலாம். ஆனா ஒரு கணவன் தன்னோட மனைவியை நம்பணும். அதே மாதிரி ஒரு மனைவி தன்னோட கணவனை நம்பணும். ஏன்னா உறவுகள்ல அன்பை விட பெரியது நம்பிக்கை தான். தேங்க்யூ.